ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நம்ம சிக்கன் செய்கிறோம். நல்லா வெங்காயத்தை போட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னிறமாக வறுக்கணும்னு சொன்னதுக்கு நம்ம அண்ணன் என்னன்றாப்புல, ஏன் ஆண் நிறமாக வறுக்காதா அப்படின்னு சொல்கிறாரு. குசும்பு, மதுரைக்காரனாவே குசும்பு தான். அடுத்து நல்லா அப்படி வதங்கிட்ட பிறகு தக்காளியை ஒரு 2 தக்காளியை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. தக்காளி இப்போ போட்டுருங்க. போடுங்க போடுங்க பேச்சுலர் சமையல்ஸ்னால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஆனால் சாப்பிடும்போது சும்மா அறுசுவையை நாக்கில் வந்து நடனம் ஆடும். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். பூண்டு பேஸ்ட்டாக வைக்காமல் நம்மளே அதை நசுக்கி அம்மியில் அரைச்சி போட்டால் தான் அது நல்லா சுவை வருமா. அண்ணன் போட்டிருக்காப்புல. அடுத்து வந்து ஆச்சி தான், என்றைக்குமே ஆச்சி தான். ஒரே ஒரு சிக்கன் மசாலா போட்டு வேண்டியதுதான். நல்லா சிக்கனை கழுவி எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். சமையலுமே இந்த மாதிரி இண்டக்ஷன்லையோ கேஸ்லையோ செய்யாதீங்க, விறகடுப்பில் செய்யுங்க, அதுதான் சுவையாக இருக்கும். நீங்கள் எதுக்கு கரண்ட் அடுப்பில் செய்கிறீங்கன்னு கேட்காதீங்க. நாங்கள் பஞ்சம் முளக்க வந்த பண்ணிங்க, வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். இது ஒட்டகம் கழுவி எடுத்த சிக்கனை எடுத்து போடணும். சைஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கிங்க கடையில். நாங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கோம். கறியை போட்டு ஒரு கிண்டி உப்பு போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் கறி கொஞ்சம் உப்பு ஏறும். மசாலாவும் போட்டுக்குங்க. ஆமாம், என்னென்ன மசாலா போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன தேவை போடுங்க. என்கிட்ட இருக்கிறத நாங்கள் போடுறோம், உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் போட்டு சமைச்சு சாப்பிடுங்க. இதுலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலா காலையிலேருந்து சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து வீட்டில் தான். ஆமாம், பக்கத்து வீட்டில் தான். உப்பு பார்த்துக்குப்பா. உப்பு பார்த்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாச்சு. அட தற்கூரி நாய, உப்பு அதில் நக்கி பாரியா.